தமிழகத்தில் மட்டுமல்ல, மலேசியா, சிங்கப்பூர், லண்டன், ஸ்ரீலங்கா போன்கின்ற நாடுகளிலிருந்தெல்லாம் புறப்பட்டு முருக பக்தர்கள் வந்து 5 நாட்கள் கடலில் குளித்து கந்தவேலுக்காக முழு பட்டினி விரதம் இருந்து கையிலே கங்கணம் கட்டிக்கொண்டு அந்த வேள் வாங்கி சூரனை சம்ஹாரம் செய்யக்கூடிய காட்சியை காண்பதற்கு எப்படி கடல் அடையில் படகுகள் நீந்தி நீந்தி வருகிறதோ அதுபோல எங்களுடைய வாழ்க்கை பயணத்தில் நாங்கள் நீந்தி நீந்தி வருகின்றோம். முருகா, உன்னுடைய பாதமே கதி, காதலாகி கண்ணீர் மல்கி கசிந்துருகின்றோம். உன்னையன்றி வேறொரு தெய்வம் எங்களுக்கு இல்லை. எங்கள் தலையெழுத்தை மாற்றக்கூடிய பிரம்மாவுக்கே பாடம் சொன்னவனே, எங்களுடைய அப்பனுக்கே பாடம் சொல்லி சுவாமிமலையில் சுப்பனாக இருந்தவனே, சிக்கலில் வேல் வாங்கி சூரத்தில் சம்ஹாரம் செய்யக்கூடிய எங்கள் வள்ளிதேவி சமாத முருகப்பெருமானே என்று அந்த கோபுரத்தின் உச்சியைப் போல கடல் அலைகள் ஆர்ப்பரிப்பதைப் போல கேமரா நாளின் வாயிலாக திருச்செந்தூரில் லட்சக்கணக்கான பக்தர்கள் முருகனுக்கு அரோகரா என்கின்ற சத்தம் நம் செவிகளில் கேட்கின்றது. இந்த கோபுரத்தை எண்ணி பாருங்கள். திருச்செந்தூர் கோபுரத்திற்கு ஒரு தனி சரித்திரம் உண்டு. 137 அடி உயரம் கொண்டு 9 நிலைகளை கொண்ட உலகத்தின் செம்மாந்த கோபுரங்களில் ஒன்று. எப்படி கலசங்கள் வரிசையாக இருக்கிறதோ அதுபோல நம்முடைய எண்ணத்தில் ஆணவம், கண்மம், மாயை இவற்றை நீக்கி எரித்துவிட்டு கோபுரத்தின் கலசம் போல நம்முடைய உள்ளம் பெருங்கோயிலாக்கி உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் பெரிதினும் பெரிதுகள் என்று அந்த கந்தவேல் கடவுள் கருணை வேளை பற்றி கொண்டிருக்க வேண்டும். 137 அடி உயரமும் 9 நிலையும் கொண்ட இந்த அற்புதமான கோபுரத்தை முதலில் இந்த மண்ணுக்கு காணிக்கையாக்கி தந்தவர் தேசிகமூர்த்தி என்கின்ற ஒரு அற்புதமான மாமனிதர். அவருடைய கனவில் இறைவன் தோன்றி எனக்கு ஒரு கோபுரம் கட்டு என்று சொன்னபோதுதான் அந்த தேசிக முனிவர் இந்த கோபுரத்தை உருவாக்கி தந்ததற்கான வரலாறு நமக்கு தெரிகின்றது. முதலில் திருச்செந்தூருக்கு எப்படி நாம் சென்று வழிபட வேண்டும்? பாடும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கடந்துனக்கு நான் தருவேன், கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணிய நீ எனக்கு சங்கத்தமிழ் 3 தா என்று சொல்லக்கூடிய எல்லாம் வல்ல விநாயகப் பெருமானை நாம் வணங்கிய பிறகு நேரடியாக அவர்கள் கடலில் சென்று இதோ நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோமே கோபுரத்தினுடைய பின்பகுதி கேமரா 3 வழியாக தெரிந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய 7வது கேமராமேன் இதை இயக்கிக் கொண்டிருக்கின்றார். ஆன்லைன் சிம்மிஜிப்பி என்று எங்கு பார்த்தாலும் கேமராக்கள் வழியாக திருச்செந்தூரிலிருந்து நேரடி ஒளிபரப்பிற்காக 30 தொழில்நுட்ப கலைஞர்கள் நம்முடைய தந்தி தொலைக்காட்சியிலே பிரத்யேகமாக, அது ஆன்மீகமாகட்டும், அறிவியலாகட்டும், விளையாட்டாகட்டும், உள்ளதை உள்ளபடி நெத்தியடியாக நமக்கு தரக்கூடிய இந்த தந்தி தொலைக்காட்சி வாயிலாக சூரசம்ஹாரத்தினுடைய பிரத்யேக காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கின்றோம். முதலில் இந்த முருகப்பெருமானை எப்படி தரிசிக்க வேண்டும்? கடலில் சென்று முதலில் புனித நீராட வேண்டும். பிறகு நாழிக்கிணறில் வந்து நாழிக்கிணறில் நாம் அற்புதமாக நம்மை தூய்மைப்படுத்தி கொண்டு துண்டுக்கை விநாயகர், எப்படி பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையார், ஆற்றங்கரை ஓரத்திலே அரச மரத்து நிழலிலே வீற்றிருக்கும் பிள்ளையார், வினைகள் தீர்க்கும் பிள்ளையார், ஆறுமுக வேளவனின் அண்ணனான பிள்ளையார், நேரந்தும்ப யாவையுமே தீர்த்து வைக்கும் பிள்ளையார், மஞ்சளிலே செய்திடனும் மண்ணினாலே செய்திடனும் 5 எழுத்து மந்திரத்தை நெஞ்சில் காட்டும் பிள்ளையார், அவள் பொறி கடலையும் அரிசி கொடு கட்டையும் கவலையின்றி தின்னுவார் கண்ணை மூடி தூங்குவார் என்று சொல்லுவோமே. அப்படி இந்த லட்சக்கணக்கான பக்தர்கள் முதலில் நம்முடைய தருமபுர சன்னிதானத்தில் அமைச்சர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். எப்படி என்னுடைய படிகள், எப்படி என்னுடைய ஏற்பாடு, எப்படி எல்லாம் நடக்கிறது என்று. தர்மபுரத்தை பொறுத்த வரைக்கும் சுவாமிகள் சொல்லுவாரே, எல்லாம் சிவமயம், எல்லாம் முருகமயம், எல்லாம் தமிழ்மயம், எல்லாம் சிறப்பு என்று அங்கே அற்புதமாக நம்முடைய மடாதிபதி சொல்லக்கூடிய அந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். கடலில் குளித்து நாழிக்கிணறில் நீராடி பிறகு துண்டுக்கை விநாயகரை தரிசித்த பிறகு 3 சித்தர்கள் ஜீவசமாதியாக இருக்கக்கூடிய இந்த இடத்தை பக்கத்தில் சென்று வணங்கிய பிறகுதான் முருகனுடைய சன்னதிக்கு வர வேண்டும். இப்பொழுது அந்த திருக்கோயிலினுடைய ஒட்டி இருக்கக்கூடிய கடற்கரை ஓரத்தில் முருகப்பெருமான் சூரனை வதம் செய்வதற்கு, பொதுவாக ராவணன் யார் உங்களுக்கு தெரியும். முக்கோடி வாழ்நாளும் முயன்றுடைய பெருந்தவமும் எக்கோடி யாராலும் வெல்லப்படாத ஆற்றலை பெற்றவன். வாரண பொருந்த மார்பு வரையனை எடுத்த தோல் நாரத முனிவர் கற்பனை எம்பட உரைத்த நாவு தாரளி மௌலிபத்து சங்கரன் கொடுத்த வாளெல்லாம் வெறுங்கையில் போட்டு ஓடினான். காரணம் ராமவதம்.
இரணியனை கிருஷ்ணன் வதம். ஆனால் சூரன் எப்படி சொன்னான் முருகனை? கடைப்பல் முடைக்காத பாலகனவன், காற்றிலம்பு அணியாதவன், நடை பயில்பவன் என்று ஏளனம் பேசிய சூரனை அழிப்பதற்கு பதில் அருள் பாலித்த வைதாரையும் வாழ வைக்கக்கூடிய குன்றுக்குரிய கடவுள் எங்களுடைய குமரக் கடவுள். வைதாரையும் வாழ வைக்கக்கூடிய அந்த சூரனை அழிப்பதற்கு பதிலாக சம்ஹாரம் செய்து தன்னை வணங்குகின்றவர்களும் சேவல் கொடியாகவும் மயிலாகவும் வாகனமாகவும் ஊற்றி வணங்கச் செய்த அந்த வள்ளல் பெருமானுடைய மகோ உன்னத காட்சிதான் லட்சோப லட்சம் மனிதர்கள் கூடியிருக்கக்கூடிய இந்த சூரசம்ஹார பெருவிழா. அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடு கடலை ஒட்டி இருக்கக்கூடியது, ஆழிக்கிணரோடு அமர்ந்திருக்கக்கூடியது, சித்தர்களால் உருவாக்கப்பட்டது, ஞான குருமார்கள் நடந்தது, குரு தலம். இன்னும் சொல்ல போனால் எதிரிகளையெல்லாம் சம்ஹாரம் பண்ணக்கூடிய சம்ஹார மூர்த்தியாக சிவன் பிரம்மா விஷ்ணு கலந்த கலவையின் நெருப்பு தணலாக இருக்கக்கூடிய தலம் இதோ இந்த திருச்செந்தூர் முருகப்பெருமான். முருகப்பெருமானுடைய சிறப்பை பாம்பன் சுவாமிகளின் வழி நின்று சொல்வதா, அருணகிரிநாதர் வழி நின்று சொல்வதா, அல்லது வாரியார் சொல்லுவாரே, கிணற்றுக்கட்டையில் மேல் வைத்திருக்கக்கூடிய பாத்திரம் கிணற்றுக்குள் விழுந்து விட்டால் என்ன செய்வார்கள்? 6 கொண்டியுள்ள பாதாள கரண்டியில் கயிற்றை கட்டி பாத்திரத்தை மேலே எடுப்பது போல வாழ்க்கை என்னும் கடலிலே மூழ்கின்றவர்கள், வாழ்க்கை என்னும் கடலிலே மூழ்கின்றவர்கள் முருகா என்கின்ற பாதத்தினுடைய பாதாள கரண்டியை பற்றி கொண்டால் வெற்றிவேல் முருகா, வீரவேல் முருகா, ஞானவேல் முருகா என்று பச்சை பட்டாடையோடு இந்த மண்ணை மக்களை காக்க மலைவளம் சுரந்து மண்வளம் பெருகுவதற்கு ஞானவேல் வீரவேலாக எப்படி கையெடுத்து வருகின்றானோ முருகன், அப்படி வந்து நம்மை காக்கக்கூடிய தலம்தான் சத்ரு சம்ஹார மூர்த்தியாகிய இந்த திருச்செந்தூர் தலம். இப்பேற்பட்ட இந்த முருகனுக்கு என்னென்ன சிறப்பு இந்த தலத்தில் நீங்கள் நினைத்து பாருங்கள். நம்ம ஒன்றும் இல்லை, நான் இந்த சிறப்பு நேரடி ஒளிபரப்பில் எதிர்த்தாப்பில் இருக்கக்கூடிய ஒளிபரப்பு கருவியை இயக்கக்கூடிய நம்ம கேமராமேன் சார்கிட்ட ஒரு முறை தண்ணி கேட்டால் கொடுப்பாரு, 2 முறை தேநீர் கேட்டால் கொடுப்பாரு, 3ஆவது முறை எடிட்டர்கிட்ட கேட்பால் கூப்பார், 4ஆவது தடவை கோவப்பட்டுருவார், இதே வேலையான்னு. ஆனால் எத்தனை முறை கேட்டாலும் எத்தனை முறை அடைத்தாலும் இறங்கி வந்து அபயத்தோடு நம்மை காத்தருளக்கூடிய கந்தவேல் கடவுள் இதோ இந்த முருகப்பெருமான். இப்போ நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கணும், உலகத்திலேயே வெறும் வேலை வைத்து வணங்குவதே நம் வேலை என்று சொல்லக்கூடிய வழிபாடு நம்முடைய வேல் வழிபாடு. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள். 2,62,00,000-த்திற்கும் அதிகமான மக்களின் உள்ளங்களை வென்ற தந்தி டிவியின் டிஜிட்டல் தளங்கள், 1,23,00,000 யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ், 46 லட்சம் Facebook ஃபாலோவர்ஸ், 23 லட்சம் இன்ஸ்டாகிராம் ஃபாலோயர்ஸ், 23 லட்சம் எக்ஸ் ஃபாலோவர்ஸ், 11 லட்சம் தந்தி ஆப் டவுன்லோட்ஸ், 35 லட்சம் வெப்சைட் மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ். அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க 8939888378. இமெயில் advttanditv@dttv.in.